சிறிய கதை. சிட்டுக்குருவி ஒன்று சிறகொடிந்த நிலையில் வாழிடத்தை தேடி அலைந்தது. அப்பொழுது அங்கே பனை மரம் இருந்தது. பனைமரமே பனைமரமே சிறிய பறவை நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? சிறகொடிந்த பறவைக்கு நான் இடம் தரமாட்டேன், சீக்கிரமா இங்கிருந்து பறந்து சென்றிடு. தென்னை மரமே சிறிய பறவை நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? சிறகொடிந்த பறவைக்கு நான் இடம் தரமாட்டேன், சீக்கிரமா இங்கிருந்து பறந்து சென்றிடு. வாழை மரமே சிறிய பறவை நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? சிறகொடிந்த பறவைக்கு நான் இடம் தரமாட்டேன், சீக்கிரமா இங்கிருந்து பறந்து சென்றிடு. ஆலமரமே சிறிய பறவை நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? சிறகொடிந்த பறவைக்கு நான் இடம் தருவேன், வா, சீக்கிரமா இங்க வந்து கூடு கட்டிக்கோ. அப்பொழுது இடி இடித்தது, காற்று வீசியது, மழை பெய்தது, பனை மரம் சாய்ந்தது, வாழை மரமும் சாய்ந்தது, தென்னை மரமும் சாய்ந்தது. ஆலமரம் மட்டும் சாயாமல் சிட்டுக்குருவிகளோடு சந்தோஷமாக இருந்தது. லா 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 லா. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரியணும்? ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? வெரி குட். தேங்க்யூ சில்ட்ரன்.